அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி உலக தலைவர்களுடன் சந்திப்பு. ஐநா சபையில் இன்று எதிர்காலம் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துகிறார். இலங்கையின் 9வது அதிபராக அனுரா குமார திசநாயக்கே பதவியேற்பு. அதிபர் மாளிகையில் நடைபெற்ற எளிய நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார். திருப்பதி ஆலய பிரசாத லட்டுகளில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார். களங்கத்தை போக்க குடமுழுக்கு பூஜை தொடங்கியது. பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டது குறித்து விசாரணை நடத்த உச்சநீதிமன்றத்தில் இந்து சேனா தலைவர் சுஜித் சிங் யாதவ் மனு தாக்கல். திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம். கடவுள் விஷயத்திலும் சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்வதாக ரோஜா குற்றச்சாட்டு. கேரளாவில் மேலும் 2 பேருக்கு நிபா வைரஸ் பாதிப்பு. தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. கேரள தமிழக எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு மேலும் தீவிரம். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் 5 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. நேற்று 37 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டதற்கு மீனவ அமைப்புகள் கடும் கண்டனம். நாகூரில் இருந்து காரைக்கால் வரை 25 கிராம மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். சுருக்குமடி வலையை பயன்படுத்துவதை கண்டித்து 700 விசைப்படகுகள் மற்றும் 3500 நாட்டு படகுகளை நிறுத்தி காலவரையற்ற போராட்டம். மத்திய வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.